டியூப் தமிழ்நாடு நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ராஜ்குமார் துரைசாமி. வட தமிழகத்தில் மயனா கொள்ளை என்ற பண்டிகை சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. குறிப்பாக சொல்லணும்னா ஒருங்கிணைந்த வேலூர் மாவட்டத்தில் இந்த மயனா கொள்ளையானது 200 ஆண்டுகளுக்கு மேலாக நடைபெற்றுவதாக கூறுகிறார்கள். மாசி அமாவாசை மறுநாள், அதாவது சிவராத்திரியின் மறுநாள் மாசி அமாவாசை அன்று இந்த மயனா கொள்ளை சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. பக்தர்கள் ஏராளமான வேடங்கள் இட்டு அம்மனுக்கு நேர்த்தி கடன் செலுத்த வேண்டும் என்று பெண் வேடம், ஆஞ்சநேயர் வேடம், காளி வேடம் போன்ற பல்வேறு வேடங்களை இட்டு தான் இந்த மயனா கொள்ளை பண்டிகையை சிறப்பாக கொண்டாடுறார்கள். இது நம்ம இருக்கிற பகுதி வந்து வேலூர் பாலாற்றுங்கரை. இந்த இடத்தில் தான் இந்த மயனா கொள்ளை திருவிழா வந்து சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. சுமார் 5 மணி அளவில் சாமி வந்து இந்த பாலாற்றில் இறங்கும். அப்போது பக்தர்கள் வந்து கொழுக்குட்டை, எள்ளு மற்றும் பழங்கள் போன்றவற்றையெல்லாம் சாமி மீது வீசி நேர்த்தி கடனை நிறைவேற்றிக் கொள்வார்கள். அது மட்டும் அல்லாமல் முதியோர்கள், அதாவது முன்னோர்கள் இறந்து போனவர்கள் கல்லறை சுத்தப்படுத்தி அதை மறுசீர் அமைத்து அங்கு படையலிட்டு மயனா கொள்ளையை சிறப்பாக கொண்டாடுகிறார்கள். இந்த மயனா கொள்ளை வருவதற்கான காரணம், இதை ஏன் கொண்டாடுகிறார்கள், இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க மக்களே, வீடியோக்குள்ளே போகலாம். மக்களே, இந்த மாடி ஃபுல்லாக ஏராளமான பக்தர்கள் வந்து தங்களுடைய நேர்த்தி கடனை வேண்டுதலாக வேண்டின்னு இந்த மயனா கொள்ளை திருவிழாவை முன்னிட்டு அவங்கவுங்க என்னென்ன வேடமிடணும்னு சொல்லி வேண்டிக்குவாங்க. வேண்டி விரதம் இருப்பாங்க. விரதம் இருந்து இது போல் வேஷங்களை போடுவாங்க. காலையில் மணி 8 மணிக்கெல்லாம் வந்து இவங்க வந்து பக்தர்கள் இந்த வேடம் வர்றாங்க. இங்கே ஏராளமான கலைஞர்கள், அதாவது ஆர்டிஸ்டுகள் வந்து அவங்களுக்கெல்லாம் அவங்க வந்து பெயிண்ட் பண்ணுறாங்க. பாருங்கள், என் பேர் சரணு. நான் பார்த்தீங்கன்னா அது எங்கள் அப்பா இருந்து பண்ணிருக்கிறோம். அவங்க வந்து பக்தரெல்லாம் வந்து அம்மன் வேஷம் போட்டு வருவாங்க. அவங்க வந்து அவங்களாம் வேணுமோ அந்த மாதிரி நம்ம போட்டு விடுவோம். இது வந்து வருஷம் மயனா கொள்ளை வந்து நம்ம வேலூரில் தான், மக்கானில் தான் கொஞ்சம் நல்லா இதுவாக கிராண்டாக பண்ணுறது. வரவங்களுக்கு அவங்களாம் வேஷம் வேணுமோ அவங்களுக்கு போட்டு அனுப்பிச்சிடுவோம். இந்த பகுதி முழுக்க நீங்கள் பார்த்துன்னு இருக்கிறது பக்தர்கள் வந்து ஏராளமானவர்கள் வந்து இது பண்ணுறாங்க. வேலூர்லேருந்து வரேன். காளியம்மா வேஷம் வரேன் வேண்டுதலுக்கோசரம், குடும்பத்துக்காக. எத்தனாவது வருஷம் போடுறது? 7வது வருஷம். 7-8 ஆயிட்டு இருக்கு. ஒவ்வொருத்தரும் ஒரு விதமான வேடம் போடுவாங்க. ஒருத்தர் வந்து காளி வேடம் போடுவாங்க, ஒருத்தர் வந்து பெண் வேடம் போடுவாங்க, ஒருத்தர் காட்டேரி வேடம் போடுவாங்க. ஒவ்வொருத்தரும் அவங்க வேண்டுதலுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒரு வேடமிட்டு அவங்களுடைய நேர்த்தி கடனை வந்து நிறைவேற்றத்துக்காக இதை வந்து இவங்கெல்லாம் செய்கிறாங்க. என் பேர் ஜீவா. நான் வசந்தபுரத்துலேருந்து வரேன். வருஷம் வந்து முனீஸ்வர வேஷம் போகிறது வந்து என் பொண்ணுக்கோசம் வேண்டுதல் வேண்டியிருந்தேன். அதனால் இந்த 2 வருஷமாக முனீஸ்வர வேஷம் போட்டுருக்கிறேன். பாருங்கள், ஒரு ஆர்டிஸ்ட்டு, அதாவது ஒரு கலைஞர் வந்து மேக்கப் போகிறத நீங்கள் பார்த்துக்கிறீங்க. இவர் வந்து காளி வேஷத்துக்காக ரெடி ஆகுறாரு. சிவராத்திரி இதே கடவுளுக்கோசரம் வேண்டின்னு போகிறோம். நாங்கள் இதே வருஷம் போட்டுனுக்கிறோம். எப்படியே ஒரு 10 வருஷமாக போட்டுனுக்கிறோம். நாங்கள் இப்போ போட்டுன்னு எங்கே போகிறீங்க? இப்போ போட்டுன்னு நாங்கள் வந்து கொல்லை விட போகிறோம். நாங்கள் கொல்லை விட்டுட்டு சாமி போய் பார்த்துட்டு வந்துடுவோம். இந்த மாடி ஃபுல்லாக பக்தர்கள் வந்து வேடம் போட்டு பார்த்துக்கிறீங்க. பாருங்க, ஏராளமான பக்தர்கள் இந்த வேடமானியத்தை ஃபுல்லாக பார்த்துக்கிறீங்க. இது வந்து நம்ம பார்த்துக்கிறது வந்து மக்கான் பகுதி. இந்த பகுதியில் பாருங்கள், இந்த மயனா கொள்ளை திருவிழா முன்னிட்டு ஏராளமான பேனர்களை வச்சுருக்காங்க. பாருங்கள், இந்த மக்கான் பகுதியில் திருநங்கைகள் அவங்க வந்து தனியாக பேனர் வச்சுருக்காங்க. பாருங்கள், மயனா கொள்ளை கொண்டாடுறதுக்காக இந்த பகுதியில் இருக்கிற திருநங்கைகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து மயனா கொள்ளை திருவிழாக்காக இந்த பேனரை வச்சுருக்காங்க. குளிச்சு ரெடியாகி மயனா கொள்ளையை கொண்டாடுறதுக்காக இருக்கிறாங்க. இந்த காட்சி தான் நீங்கள் பார்த்துக்கிறீங்க. அதே பாருங்க, அதே மாதிரி இந்த வீட்லேயும்
கோலம் போட்டிருக்காங்க. எல்லா வீட்லேயும் கோலம் போட்டிருக்காங்க. அதே மாதிரி பக்தர்களுக்கு வந்து அன்னதானம் செய்யணுன்றதுக்காக இந்த ஒரு வீட்டில் இவங்க பாருங்கள் காய்கறி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இது கரெக்டாக ஒரு 12-1 மணிக்கு ரெடி பண்ணி மயானக்கொல்லிக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு அன்னதானம் வாங்குவாங்க. அடுப்பு பற்ற வச்சு இப்போது டேக்ஸாவை மேலே ஏற்ற போகிறாங்க. பக்தர்கள் பாருங்கள். அதே மாதிரி இந்த வீட்டுக்கு மேலே பாருங்கள் பக்தர்கள் எல்லாம் வந்து இந்த மேக்கப் போட்டுருக்குறாங்க. அவங்க என்னென்ன வேடம் போட போகிறாங்களோ அதுக்கு தகுந்த மேக்கப்லாம் போட்டுருக்காங்க. அதுதான் நீங்கள் பார்த்துன்னு இருக்கிறீங்க. இப்படி ஒரு சிறப்பாக கொண்டாடக்கூடிய இந்த மயானக்கொள்ளை திருவிழாவை தான் இந்த வீடியோ முழுக்க நீங்கள் பார்க்க போகிறீங்க. நீங்கள் பார்த்துங்கிறது இந்த ஆர்டிஸ்ட்டுங்களெல்லாம் வந்து முக அலங்காரம் செய்கிறாங்க பாருங்கள். இது வந்து வேலூரில் வந்து பாரம்பரியான ஒரு முக்கியமான ஒரு பண்டிகை. உலகத்திலேயே 2வது மயானக்கொள்ளை இந்த வேலூர் நடக்குது, பிரம்மாண்டமாக நடக்குது. இவங்க வந்து அதனால் வேஷமிட்டு இதை வேண்டுதல் மொத்த வேண்டுதலாக வேஷம் போட்டு பல தனியாக பண்ணுறாங்க. வேலூரில் மிகப்பெரிய 2வது மயானக்கொள்ளை தமிழ்நாட்டில் வேலூர் மட்டும்தான். சரிங்க, நீங்கள் எவ்வளோ நாளாக அந்த பெயிண்டிங் வேலையெல்லாம் பண்ணுறீங்க? நாங்கள் ஒரு 8 வருஷமாக அந்த பெயிண்டிங் ஒர்க் பண்ணுறோம். என்னென்ன பெயிண்ட் பண்ணுறீங்க? இந்த காளி வேஷம், சிவன், காலபைரவர், அப்புறமேட்டு மயானக்காளி, நிறைய வேஷம் வந்து ஆஞ்சநேயர், எல்லா வேஷமும் நிறைய பேர் இந்த வேண்டுதலாக பண்ணி வந்து போடுறாங்க. என்னென்ன வேஷம் கேட்குறாங்களோ அவங்க என்னென்ன வேஷம் பண்ணுறாங்களோ எது சொல்கிறாங்களோ அதுக்கேற்ற மாரி நாங்கள் வந்து பண்ணி தர்றது. இந்த பெயிண்டிங் பண்ணது எல்லாமே அவங்க வேண்டுதலுக்கு ஏற்ற மாரி நாங்கள் பண்ணி தருவோம். என்ன வேஷம் போடுறீங்க தம்பி நீங்கள்? காளி வேஷம். காளி வேஷம். இப்போ வந்து இந்த கலைஞர்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த காலில் சலங்கை கட்டி ஆடுவாங்க. அந்த சலங்கையை வந்து ரெடி பண்ணுறாங்க பாருங்க. இதுதான் சலங்கை. இந்த சலங்கை வந்து அவர் கோக்குறாரு பாருங்க. நூலில் கோத்து இதை வந்து அவங்க காலில் கட்டி ஆடுவாங்க. அந்த ஓசைக்கு ஏற்ற மாதிரி நடனம் ஆடுவாங்க. கோழியெல்லாம் புஷ் பண்ணிக்கிறாங்க. இந்த கோழி வந்து இந்த வேஷம் போட்டுக்கிற பக்தவங்க வந்து எடுத்துன்னு போய் மயானத்தில் எடுத்துன்னு போய் பாவு கொடுக்குவாங்க. சார், இந்த மயானக்கொள்ளை திருவிழா வந்து இந்த வேலூர் மாவட்டம் முழுவதும் மிக சிறப்பாக கொண்டாடுறாங்க. ஆமாம். அதாவது 150 வருடங்களுக்கு மேலே இந்த மயானக்கொள்ளை வந்து கொண்டாட போகிறதா சொல்கிறாங்க. இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. ஐயா, முதல்ல வந்து இந்த விழா 150 வருடம் கிடையாது. பிரிட்டிஷ் ஏகாதிபத்திய காலத்திற்கு முன்னாடியிலிருந்து 200 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த விழா நடைபெற்று. இந்த விழாவினுடைய முக்கிய சாராம்சம் என்னங்க ஐயா? விழாவுடைய முக்கிய சாராம்சம் வந்து முன்னோர்கள் நினைவாகவும் தீயவர்களை அழித்து தர்மத்தை நிலைநாட்டுவது இந்த விழாவினுடைய மையக்கரு. சரிங்க, இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா ஏராளமானவர் அந்தந்த வீட்டுக்கு மேலெல்லாம் அந்த வேடம் போகிறது இந்த ஆர்டிஸ்ட் எல்லாம் வச்சு போடுறாங்க. எவ்வளோ பேர் வேடம் போடுறாங்க? இது வேடம் எதுக்காக போடுறாங்க? இந்த வேடம் வந்து வாலிபர் முதல் சிறியவர் வரை ரொம்ப ஒருவரும் குறைஞ்சது ஒரு 15-20,000 ரூபாய் செலவு பண்ணி இந்த வேடம் என்றாங்க. இந்த வேடம் என்றதனுடைய நோக்கம் வந்து அவங்களுடைய பிரார்த்தனைக்குவாங்க. நான் சிவன் வேஷம் போடுறேன், அனுமன் வேஷம் போடுறேன்னு ஒரு பிரார்த்தனை பண்ணுவாங்க. வீட்டில் இருக்கிற ஏதாவது ஒரு சென்ற வருடம் ஒரு பிரார்த்தனை நிறுவும் போது அந்த எந்த நோக்கத்துக்காக அந்த பிரார்த்தனை நிறைவேற்றி அந்த வேடமிட்டு அந்த சிவன், முருகர், விநாயகர் மற்றும் ஆதிபராசக்தி, காளியம்மன், அனுமன், ராமர் இவங்களுடைய வேடமிட்டு அந்த வேடம் வந்து பிரார்த்தனை நிறைவேற்றுறாங்க. இந்த முடிச்சுட்டு இங்கேருந்து தேர் புறப்பட்டு வேலூர் பாலாற்றங்கரையில் மயான சூறையிடுதல் என்ற நிகழ்ச்சி. இந்த சூறையிடுதல் நிகழ்ச்சியில் பொறி உருண்டை, கொழுக்கட்டை, சுண்டல், வெல்லம், உப்பு, மிளகு இதெல்லாம் தெய்வத்து மேலே இறக்குவாங்க. பிரார்த்தனைக்கு அம்மன் மேலே எதிர்ச்சி சூறையிடுதல் நிகழ்ச்சி. அது இந்த சூறையிடுறதை பற்றி சொன்னீங்க. சூறையிட்டு எந்த மாதிரி வேண்டுதலை நிறைவேற்றிட்டு அப்புறம் நீங்கள் மீண்டும் ஊர் பகுதிக்கு அம்மனை எடுத்து வரீங்க? இது பிரார்த்தனைன்னு சொன்னேன் இல்லைங்களா? மருத்துவத்தால் முடியாத காரியங்கள் எல்லாம் இந்த அன்னை நிறைவேற்றுவார். ஒருத்தருக்கு ஒரு ஹார்ட் அட்டாக் வரப்போ கண்டிஷனில் நிறைய பேர் குறுகிய காலத்தில் மருத்துவம் பார்த்து அவங்கள நிறைய பேர் சக்ஸஸ் ஆகிருக்குது. அதே நேரத்தில் பிரார்த்தனை வந்து நம்ம நினைக்கிறது வந்து வெளியே சொல்லக்கூடாது இல்லையா? அப்போது
பிரார்த்தனை ஜனங்க நினைக்கிறது வந்து வருடம் அந்த விழா வந்து பெரும் விழாவாக தான் எழுச்சியோட நடக்கும். சரிங்க ஐயா, ரொம்ப நன்றி உங்கள் பேட்டிக்கு. இப்போ வந்து சாமிக்கு இது பண்ணுறாங்களா ஊர்வலம்? வந்து இந்த பெருமாள் கோயில் அதுதான் இப்போ கொண்டாடுறாங்களா? மக்களே இப்போ சாமிக்கு வேண்டிய பூ பழம் அலங்காரத்தோட எடுத்து வராங்க. அந்த காட்சியை நீங்கள் பார்க்கலாம். கோயிலுக்கு இதை ஃபுல்லாக எடுத்துகிட்டு போகிறாங்க. அதாவது ஒரு கல்யாணத்துக்கு சீர்வரிசை எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்களோ அதே மாதிரி வாழைப்பழ தாறு, பழங்காய், அன்னாச்சி, பாருங்க, தேங்காய், சீப்பு இதெல்லாம் எடுத்துட்டு அந்த கோயிலுக்கு போகிறத நீங்கள் பார்த்துக்கோங்க. வேலூர் மக்கான் பகுதியில் மதுரை அன்னக்கிளி குடும்பம் வந்து அம்மனுக்கு வந்து சீர்வரிசையாக எடுத்து வராங்க. அந்த காட்சியை தான் நீங்கள் பார்த்துக்கிறீங்க. பாருங்கள், இந்த சீர்வரிசையில் பார்த்தீங்கன்னா பெரியவர்கள்லேருந்து சிறியவர்கள் வர பாருங்கள், இந்த சின்ன குழந்தைங்க கூட சீர்வரிசை எடுத்து வருதுங்க. பெரியவர்கள் முதல் சிறியவர்கள் வந்து அந்த சீர்வரிசை எடுத்து போய் அம்மனுக்கு வந்து நேர்த்தி கடன் செலுத்துகிறாங்க. சீர்வரிசை கொண்டாந்தாங்க. அம்மனுக்கு வந்து இந்த வலையிலெல்லாம் எடுத்து வந்து அது கையில் போட்டாங்க. பாருங்க, இப்போ வந்து கண் தருகிற நிகழ்ச்சி தான் பார்த்துக்கிறீங்க. அம்மனுக்கு வந்து கண் தருகிறாங்க. அம்மன்கிட்ட மடியேற்றி பிச்சை கேட்குறாங்க. அதை தான் நீங்கள் பார்க்கலாம். வேண்டுதல் வந்து கண்கலங்கி அம்மனிடம் அவங்க வேண்டுதலை கேட்குறாங்க. அந்த இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து மக்கான் பகுதியில் இருக்கிற இந்த காளியம்மன் கோயிலுக்கு தான் இப்போ நம்ம போயிட்டுருக்குறோம். பாருங்கள், ஃபுல்லாக டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க. பாருங்கள், அந்த வீதி ஃபுல்லாக அலங்காரம் பண்ணியிருக்காங்க. காளியம்மன் கோயில் இங்கேருந்து தான் அந்த சீர்வரிசைலாம் கொண்டு போகிறாங்க. கொண்டு போய் அங்கே பெருமாள் கோயிலில் வச்சு காளியம்மனுக்கு அண்ணனா பெருமாளை கும்பிட்றாங்க. இந்த கோயிலேருந்து தான் காளியம்மனை அலங்கரித்து இப்போ வந்து கூப்பிட்டு போகிறாங்க. இது பாருங்க, இதுதான் அந்த பகுதியில் இருக்கிற காளியம்மன் கோயில். இந்த கோயிலில் வந்து சிறப்பு அலங்காரம்லாம் செய்து அம்மனை 1 மணி அளவில் அந்த தேரில் வச்சு கூப்பிட்டு போவாங்க. பிரசித்தி பெற்ற இந்த திருவிழாவை இந்த பகுதி மக்களெல்லாம் ரொம்ப சிறப்பாக கொண்டாடுறதுக்கு காரணம் அவங்க வேண்டுதலெல்லாம் நிறைவேறுதுன்னு ஒரு ஐதீகம். தான் இந்த பகுதி மக்கள் வந்து இந்த மயானக்கொள்ளை திருவிழாவை வந்து சிறப்பாக கொண்டாடுறாங்க. இந்த அம்மன் சிலையை வந்து இந்த க்ரைன் வச்சுருக்காங்க பாருங்கள். 300 அடி ஹைட் இருக்கும் அந்த க்ரைன். இந்த க்ரைன் மூலமாக இந்த பிரபை மேலே எடுத்து வைப்பாங்க. இந்த தேர் மேலே அந்த உச்சியில் எடுத்து வைக்கிறது தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. இப்போ பாருங்கள், இப்போ இதை தூக்குறாங்க பாருங்கள். சாமி ஊர்வலமாக இந்த தேரில் எடுத்து போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பிரம்மாண்டமான ஆடியோ செட்டு, லைட் செட்டிங் மூலிமா இது கொண்டு போவாங்க. அதை தான் நீங்கள் பார்த்துக்கிறீங்க. இது மட்டும் இல்லாமல் இங்கே ஏராளமான போலீஸ் போட்டிருக்காங்க. திருவிழாவில் எந்த ஒரு சம்பவமும் ஏற்படாத கோயிலில் போலீஸ் அதிக அளவில் போட்டுக்கிறாங்க. அப்படியே ட்ரெயின் மூலிமா தூக்கி இதை அந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ண போகிறாங்க. இப்போ அப்படியே போய் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய ட்ரெயினில் தூக்கி அதை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. இந்த காட்சியை தான் நீங்கள் பார்த்துக்கிறீங்க. பாருங்கள், உங்களுக்காக லாங் ஷாட், அதாவது வைட் ஆங்கிளாக காட்டுறேன். பாருங்கள், அந்த க்ரெயினில் அம்மன் சிலையை தூக்கி ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அங்கே வந்து தொழிலாளர் 2 பேர் இருக்காங்க பாருங்கள். அவங்க வந்து அந்த சிலையை கரெக்டாக பொருத்தி போட்டு கட்டிட்டாங்கன்னா
இப்போ இதை எடுத்து வச்சு பிறகு பாருங்கள் அந்த தேர் ரொம்ப பிரம்மாண்டமாக ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் பார்த்துனுங்கிறது பாலாற்றங்கரையில் ஒரு ஊர் சாமியும் எந்தெந்த இடத்துக்கு வந்து நிற்கணுன்றதுக்கு அடையாளமாக அந்த கொடியை நட்டிருக்காங்க பாருங்கள். மஞ்சள் கொடியை நட்டு இந்த இடத்துல தான் சாமி வந்து அந்தந்த இடத்துல வந்து நிற்கும். அதில் வர இது பாருங்கள், இந்த சிலைங்கெல்லாம் செய்து வச்சுருக்காங்க பாருங்கள். இதை தான் சூறையாடுவாங்க. 5 மணி அளவில் சாமிங்கெல்லாம் வந்து இந்த மயானத்தில் இறங்கினதுக்கப்புறம் இந்த பொம்மைங்களெல்லாம் கலைத்து இதில் வந்து சூறையாடுவாங்க பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பொம்மையெல்லாம் அலங்காரம் பண்ணுறதை பார்க்கலாம் நீங்கள். உப்பு, பொரி உருண்டை இதெல்லாம் எரித்து இவங்க வந்து கும்பிட்றாங்க பாருங்கள். பாருங்கள், இங்கே வந்து வேனில் அன்னதானம் கொடுக்குறாங்க. ஏராளமான மக்கள் அதை வாங்கி சாப்பிட்றாங்க பாருங்க. தண்ணி, சாப்பாடு இதெல்லாம் வந்து அவங்க வேண்டுதலை வேண்டிக்கின்னு கொண்டாந்து பொதுமக்கள் கொடுக்குறாங்க. அதை எல்லாம் வாங்கி சாப்பிட்றாங்க. அந்த காட்சி தான் பார்க்குறீங்க. முன்னோர்கள் சமாதிக்கு அதை சுத்தப்படுத்தி கழுவி அதுக்கு மலர் மாலை வைத்து பாருங்கள். இங்கே ஒருத்தர் படையல் போடுறாரு பாருங்கள். அந்த படையல் போட்டு அவங்க முன்னோரை வந்து நினைவு கூடுறாரு. இதுதான் நீங்கள் பார்த்துக்கிறீங்க. இங்கே பாருங்கள், இந்த குழியில் படையல் இட்டு போயிருக்காங்க. கொழுக்கட்டை, சுண்டல், சாதம், கறி இதெல்லாம் வச்சு இவங்க வந்து படையலிட்டு போயிருக்காங்க. அங்கே பாருங்கள், அங்கே ஒரு குரூப்பு இந்த மாதிரி இந்த கல்லறைங்களுக்கு வந்து முதியோர்களை பாருங்கள். இங்கே வந்து ஆல்ரெடி அவங்க வந்து கும்பிட்டு போயிட்டுருக்காங்க பாருங்கள். அங்கே படையலிடுறாங்க. அவங்க முதியோர்களை வணங்கக்கூடிய அளவில் இங்கே ஒரு குடும்பம் வந்து படையலிட்டு வழிபடுறாங்க பாருங்க. ஒரு குடும்பம் பந்தல் போட்டு அந்த சமாதிக்கு பந்தல் போட்டு அங்கே வழிபாடு செய்கிறாங்க பாருங்கள். இந்த மயனா கொள்ளைன்னு மற்றொரு சிறப்பு இதுதான். அதாவது முதியோர்களை வணங்குறது, அவங்களுக்கு வேண்டிய அவங்க விரும்பி சாப்பிட்ட உணவுகளை படைத்து அவங்களுக்கு வந்து இது பண்ணுறது, இது போன்ற வழிபாட்டில் இந்த மக்கள் ஈடுபடுறாங்க. முள்ளிப்பள்ளினாங்க அம்மா எது ஆசைப்படுறாங்களோ, அவங்க எது சாப்பிட்டாங்களோ அவங்களுக்காக செஞ்சு எடுத்து படித்து அவங்க ஆசை நிறைவேற்றுற மாதிரி செஞ்சுக்கிறோம். அவ்வளோதான். எவ்வளோ நாள் ஆகுதுங்க? 1 வருஷம் ஆகுது. 1 வருஷம் ஆகுது சார். அவங்க என்னென்ன விரும்பி சாப்பிட்டாங்க, அதனால அவங்களுக்கு என்னென்ன விரும்பி சாப்பிட்டாங்களோ அதில் தான் படிக்கிறோம். அது மீன், ஸ்வீட்டு இதெல்லாம் அவங்களுக்காக தான் படிக்கிறோம். இங்கே பார்த்துன்னு அங்காளம்மன் சிலை. இந்த சிலையை தான் ஒரு ஈவினிங் ஆனதும் இதை சூறையிடுவாங்க. சூறையிட்டு பாருங்கள் இங்கே வந்து வழிபடுறாங்க. இங்கே பாருங்கள், அந்த சிலைக்காரியை வச்சு ஒருத்தர் அந்த முன்னோர்களை பற்றி குறி சொல்கிறாங்க. இன்னைக்கு எது செஞ்சாலும் முதல் குழந்தைய வழிபாடு பண்ணாது எந்த காரியம் ஒன்று நடக்காதான். இப்போ தண்ணியில் தாமரை தத்திலிக்கு இன்னைக்கு மீன் பழி, மீன் கலவை, மீன் பிடிச்சி தான் உனக்கு இருக்குது. இன்னைக்கு சொந்த மதமே உங்களுக்கு முன்னால் விட்டு பின்னாலுக்கு வரும். முன்னெச்சரிக்கை சொல்கிறீங்க. ஆமாம். இதை எப்படி சொல்கிறீங்க? எந்த மாதிரி அவங்க நெத்தி பார்த்து சொல்கிறீங்க. அவங்க நெத்தி பார்த்து சொன்னால் நான் எனக்கு என்ன சொல்லுது அதுதான். அதனால நான் அது சொல்கிறேம்மா, ஒன்றும் இல்லை. அம்மன் காலடியில் கற்பூரம் கொளுத்தி அவங்க நேர்த்தி கடனை செய்கிறாங்க. இந்த பூஜைலாம் எலுமிச்சை பழத்தை சுற்றி அவங்க நேர்த்தி கடனை செலுத்துகிறாங்க பாருங்கள். ஏராளமான பக்தர்கள் வந்து இந்த மயன கொள்ளை திருவிழாவில் வந்து அம்மனை வழிபடுறாங்க. அந்த காட்சியை தான் நீங்கள் பார்த்துக்கிறீங்க. எல்லாருக்கும் இவங்க வந்து அருள்வாக்கு சொல்கிறாங்க. மற்ற பேருக்கு தாயத்தை கட்டி அவங்களுக்கு வந்து அருள்வாக்கு சொல்கிறாங்க. அந்த நிகழ்ச்சி தான் நீங்கள் பார்த்துக்கிறீங்க. உங்களுக்கு ஒருத்தருக்கு தெய்வமே வந்துச்சு இந்த மாதிரி. எல்லா குடும்பமாக வந்து அருள்வாக்கு கேட்குறாங்க.
ஒவ்வொரு ஆண்டும் சிவராத்திரியின் மறுநாள் மாசி அமாவாசை அன்று நடைபெறும் திருவிழா தான் மயான கொள்ளை திருவிழா. மயான கொள்ளை திருவிழானது பழைய வடார்காடு மாவட்டமாக இருந்தபோது அரக்கோணம், சோளிங்கர், வாலாஜா, ராணிப்பேட்டை, ஆற்காட், வேலூர், குடியாத்தம், ஆம்பூர், திருப்பத்தூர் ஆகிய நகரங்களில் மிக சிறப்பாக இந்த மயான கொள்ளையானது கொண்டாடப்படுகிறது. இந்த மயான கொள்ளையின் வரலாறு என்னவென்றால், அதாவது பிரம்மனின் அகதியை போக்க பிரம்மனின் 5வது தலை உண்மை இல்லை என்று சிவன் கூறுகிறார். இதனால் பிரம்மனுக்கும் சிவனுக்கும் சண்டை ஏற்படுகிறது. பின்னர் சிவன் கால பைரவனாக அவதாரம் எடுத்து பிரம்மனின் 5வது தலையை வெட்டுகிறார். இதனால் பிரம்மதோஷம் சிவனுக்கு ஏற்படுகிறது. அப்பொழுது ஏற்பட்ட பிரம்மதோஷத்தை சிவன் பிரம்மனின் கபாலத்தை கையில் ஏந்தி கொண்டு திருவோடாக மாறி பிச்சை எடுக்கிறார். இதனால் சிவன் பல நாட்களாக உண்ணாமல் மயானத்தில் தவம் இருக்கிறார். பின்னர் மேல்மலையனூரில் வீட்டிற்கும் அங்காள பரமேஸ்வரி சிவனின் நிலையை கண்டு துயரமடைகிறார். மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரியாக அவதரித்த அம்மன் சிவன் பிச்சை கேட்க பரிதாபமான நிலையை கண்டு ஒரு உணவுகளை தயாரித்து அதை எப்படியாகிலும் பிரம்மனுடைய தலை, அதாவது கபாலமானது இறங்கி வந்து சாப்பிடும் என்று ஒரு யோசனையை தெரிவித்து சிவனுக்கு முன்பு பல்வேறு சமையல்களை சமைத்து அதை அந்த சோற்றுகளை உருண்டையாக பிடித்து பிரம்மன் சிவனுக்கு முன் வைக்கிறார். இதை பார்த்த பிரம்மனின் தலையானது, அந்த கபாலமானது ஆசைப்பட்டு அதனை உண்ண இறங்கி ஓடி வருகிறது. உடனே அந்த கபாலத்தை அழித்து மயானத்திலே புதைத்து விடுகிறார். இதனால் சிவனுக்கு பிடித்திருந்த பிரம்மதோஷம் நீங்கியது. இதைத்தான் இந்து மக்கள் மயான கொள்ளையாக ஆண்டுதோறும் கொண்டாடி வருகிறார்கள். இந்த மயான கொள்ளையானது வேலூர் மக்களால் 200 ஆண்டுகளாக தொடர்ந்து கடைபிடித்து வருகிறார்கள். இதன் முக்கிய மற்றொரு அம்சம் என்னவென்றால், இறந்து போன முன்னோர்களை நினைவு கூறும் வகையில் அவர்கள் புதைத்திருக்கும் அந்த குழிகளுக்கு முன்பாக சுத்தம் செய்து அதை வர்ணம் பூசி அதை புதுப்பித்து அவர்கள் உயிரோடு இருந்த காலத்தில் அவர்கள் என்ன விரும்பி உணவு உண்டார்களோ அந்த உணவுகளெல்லாம் சமைத்து வந்து அந்த குழிக்கு முன்பு படைத்து அவர்கள் அதை பார்த்து மகிழ்வார்கள் என்ற ஒரு ஐதீகமும் அவர்களுக்கு இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் அம்மனை தேரில் அலங்கரித்து அதை வேலூரில் உள்ள முக்கிய வீதிகள் வழியாக கொண்டு வந்து பின்னர் கடைசியாக பாலாற்று கரையிலே அதை இறக்கி அங்கு கொடிமரங்கள், ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு கொடிமரங்கள் அடையாளமாக வைத்திருப்பார்கள். குறிப்பாக சொல்ல வேண்டால் வேலூரில் உள்ள தோட்டப்பாளையம், மக்கான், ஓல்ட் டவுன், காயரப்பற்றை, கைஞ்சூர், விருந்தபட், மோட்டூர் ஆகிய பகுதிகளிலிருந்து அம்மன் ஊர்வலமாக கொண்டு வந்து இங்கே பாலாற்று கரையில் இறக்குறாங்க. அப்போ தான் மக்கள் வந்து அந்த அவர்கள் வேண்டிக் கொள்கிறார்கள். எப்படி வேண்டிக்கிறாருன்னா, கொழுக்குட்டை, எள்ளு, உப்பு, அப்புறம் வந்து கடுகு போன்ற பொருட்கள்லாம் வந்து அம்மன் மேலே வீசி அவர்கள் நேர்த்தி கடனை முடிக்கிறார்கள். சார், உங்கள் பேர் என்ன, நீங்கள் எந்த ஊர் சொல்லுங்கள் சார். என் பேர் வந்து சிலம்பரசன். நாங்கள் வந்து டாக்டர் அம்பேத்கர் நகரில் வசிக்கிறோம். இப்போ இன்று வந்து நம்ம மயான கொள்ளை திருவிழா வந்து ஒரு பிரம்மாண்டமான அளவில் நடத்துகிறோம். எங்கள் ஊரில் டாக்டர் அம்பேத்கர் நகரில் எழுந்தருள ஸ்ரீ சக்தி காளியம்மனோட அலங்காரத்தை இன்றைக்கி பிரசித்தி பண்ணிவிட்டு இன்றைக்கி ஊர்வலம் போவோம். ஆற்றுல வந்து நம்ம கொள்ளை வாங்குவாங்க. அதுக்கு முன்னாடி வந்து என்னென்னா, எங்கள் குடும்பத்து மூலயமா ஒரு வேண்டுதல் நிறைவேறதுக்காக முக்கியமாக எடுத்து இந்த வந்து சீர் வந்து செய்கிறோம். அதாவது காளியம்மனுக்கு வந்து அன்னம் மூலயமா வந்து ஒரு சீர் வரும். அந்த சீரை வந்து இந்த குடும்பம் மதுரை நாயகம், அன்னைக்கிளி, ரகு குடும்பம் சேர்ந்து ஒன்றா வந்து நாங்கள் இந்த சீரை வந்து நாங்கள் காளியம்மனுக்கு நாங்கள் சேர்ந்துருக்கு. இன்றைக்கி இந்த திருவிழாவை சீரும் சிறப்புமாக அமைத்து கொடுத்து சக்தி காளியம்மனை நாங்கள் வேண்டிக்கிறோம். சரி, இந்த மயான கொள்ளையை ஒரு குறிப்பிட்ட காலத்தில், அதாவது 150 ஆண்டு காலமாக அந்த மயான கொள்ளையை வந்து கொண்டாடுறாங்க. இதோடைய சிறப்பு என்ன, உங்களுக்கு எதனா தெரியுங்களா? இதோட சிறப்பு என்னன்னா, நம்ம காளியம்மன் வந்து வதம் வாங்குறன்னு சொல்லுவாங்க. அசுரனை வந்து வதம் வாங்குற, அதாவது ஆற்றுல சுடுகாடுன்னு சொல்லுவோம். நம்ம சுடுகாட்டில் வந்து காளியம்மனை வந்து அங்கே வந்து அதுவாக வதம் வாங்குறது தான் நம்ம மயான கொள்ளை வந்து கொண்டாடுறோம். சரிங்க, இந்த பகுதியில் வந்து ஒரு 200-300 குடும்பம் இருக்கும். இந்த குடும்பங்கள் வந்து ஆண்டுதோறும் ஒரு குடும்பமாக செய்கிறாங்க. இந்த வருடம் நீங்கள் இந்த சீரெல்லாம் எடுத்துகிட்டு போகிறதுக்கான முக்கிய காரணம் என்ன வேண்டுதல் உங்களுக்கு?
முக்கிய காரணம் என்னன்னா, இப்போ பசங்க இப்போ வளர்கிற பசங்க, எங்களோட ஜென்ரேஷன் வளர்கிற பசங்களாக இருக்கிறாங்க. நாங்களும் வளர்கிறவங்கள முக்கியமாக என்னென்னா, நாங்கள் மேற்கொண்டு வளர்ந்து போகிறதுக்கு எங்களுக்கு சக்தி காளியம்மன் துணை இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு நம்ம இந்த முறையை செய்கிறதுனால நன்றி செலுத்துகிற விதமாக நாங்கள் இந்த முறையை செய்கிறோம். நெக்ஸ்ட்டு குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை கேட்குறோம், திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணத்தை வேண்டுறோம், வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கேட்குறோம். அவ்வளோதான். இதோ இந்த வேண்டுதலுக்காக நம்ம இதை செய்கிறோம் குடும்பம் மூலியமாக. சரிங்க, நீங்கள் வேண்டிக்கிற வேண்டுதலெல்லாம் இந்த அம்மன் வந்து அருள்வாங்கன்னு நானும் வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம்.